ஹாய் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா, புதுசா ஓப்பன் பண்ணியிருக்கக்கூடிய இந்த திருச்சி பஸ் ஸ்டாண்டு தான் வந்திருக்கோம். இந்த திருச்சி பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருக்கு? அப்படின்றதான் அந்த ஒரு வாய்ஸ் ஓவரா குடுக்குறேன். கொஞ்சம் வீடியோ லென்த்தா இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட் அவுட் பண்ணி பாருங்க. அப்புறம் டக்குன்னு வந்துருச்சு பஸ்ஸு. அப்புறம் பஸ்ஸ விட்டு இறங்கிக்கிட்டு இருக்கோம். இறங்கிட்டு இருக்கும்போது தான் ஒரு இதாயிருச்சு. அந்த பேக்க ஜூம் பண்ணோனே அவரு தப்பா நெனச்சுட்டாரு. என்ன சொல்றேன்னு தெரியும் உங்களுக்கு. அப்புறம் அப்படியே கில்லி கில்லியா? திருப்பாச்சியா? என்னன்னு தெரியலங்க. திருப்பாச்சின்னு தான் நெனைக்கிறேன். திருப்பாச்சி விஜய் மாரி கால எடுத்து சென்னையில வைக்காம திருச்சியில வச்சேன். திருப்பாச்சி, திருச்சி எல்லாம் ஒரே மாரி இருக்கு. அதுக்கப்புறமாட்டி அப்படியே நடந்து போனா, நல்லா இருக்கு. ஒரு டீசென்ட்டா இருக்குன்னு தான் நெனச்சேன். ஓகே. ஓரளவுக்கு எல்லாமே நீட்டா நீட்டா தான் இருந்துச்சு. எல்லா பஸ்ஸுமே வந்து போய்க்கிட்டு, வந்துக்கிட்டு நெறையா பஸ் அவைலபிளா இருந்துச்சு. நல்லா பாருங்க. நீட்டா இருக்கா? எல்லாம் மழை பெஞ்சாலும் அழியாத அளவுக்கு தான் கோடு போட்டிருக்காங்க. எல்லாம் மஞ்சளா இருக்கு. மஞ்சள் கோடெல்லாம் நல்லா இருக்கு. அப்புறம் அந்த நெறையா டிஸ்ப்ளே வச்சிருந்தாங்க. எந்தெந்த இடத்துல இந்த பாருங்க சித்தப்பு நாயெல்லாம் வர்றான் பார்த்தீங்களா? நாயெல்லாம் திரியுது. என்னமோ நம்ம கண்டென்ட்க்குள்ள வருவோம். இங்க பார்த்தீங்கன்னா, மேல நெறையா டிஸ்ப்ளே வச்சு எந்தெந்த ரூட்டுக்கு எந்தெந்த பஸ் வந்து நிக்கும் அப்படின்ற மாரி நெறையா குடுத்துருந்தாங்க. அந்த மாரி நெறையா பஸ் வந்து ஒரு 5 பிளாட்ஃபார்ம் வந்து இருக்குது. பாருங்க நெறையா ஷாப்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. அடிக்கடி இந்த மாரி வாட்டர் பார்த்தீங்களா? பக்கத்துல வாட்டர் இருக்கு. இந்த மாரி தண்ணி நம்ம வந்து தேவைப்பட்டா அங்க தண்ணி குடிச்சுக்கலாம். தண்ணி வந்து ஒவ்வொன்னுல இருக்கு, ஒவ்வொன்னுல இல்ல. பரவால்ல. அப்படியே கன்டின்யூ பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா, போய்க்கிட்டே இருந்தோம்னா 2 பக்கட்டுமே வந்து நல்லா வந்து நெறையா சேர் வந்து உட்கார்றதுக்கு வச்சிருக்காங்க. ரொம்ப சூப்பரான விஷயம். ஏன்னா நின்னுகிட்டு இருக்க தேவையில்ல. ஆனாலும் வெறும் 3 சேர் தான் இருக்குது. 3 சைஸ்ல தான் இருக்கு. அதனால வந்து நெறையா கூட்டம் வரும்போது எல்லாருமே வெயிட் பண்ற மாரி ஒரு சிச்சுவேஷன் வரும். அங்கன அங்கன கடைகள் வந்து நெறைய கடைகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம போர்டு நெறையா யூஸ் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த பஸ் வந்து ஒரு ரூட்டு அப்படின்னு சொல்லி நிக்கிது அப்படின்னு சொல்லி நம்பர் வைஸ் போட்டு உட்காந்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இதில என்னன்னா ஃபர்ஸ்ட் நாள் போம்போது மட்டும் தாங்க அந்த ஹெல்பிங்க்கு வந்து நெறைய பேர் இருந்தாங்க. அடுத்தடுத்த நாள் போம்போது ஹெல்பிங்க்லாம் யாருமே இல்ல. அப்படியே கொஞ்சம் தன்னந்தனியா தான் இருந்துச்சு அந்த இடமெல்லாம். அப்புறம் நெறையா ஷாப்ஸ் வந்து சைடு ஓரத்துலலாம் நெறைய கடைகள் இருந்துச்சு. மெயினா வந்து உள்ள தான். உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, மேல வந்து ஒரு என்ன இருக்குன்னு பாருங்க நீங்களே. தெரியுதா? மணி கடிகாரம் வந்து இருக்கு. நல்லா ஸ்டைலா. அப்புறம் உள்ள பார்த்தீங்கன்னா, ஏசி. ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி. அந்த இடத்துல மட்டும். இந்த நிக்கிற இடத்துல வெயிட்டிங் ஹால் மட்டும் தான். அதிலேயும் நெறைய டீட்டெயில்லாம் குடுத்துருக்காங்க. நான் உளர்றேன்னு நெனைக்கிறேன். சரி, அதான் ஏசி போட்டு டிஸ்ப்ளே பண்ணி, உட்கார்ற மாரி இடமும் குடுத்து, நல்லாருக்கு. ஏசி போட்டிருக்காங்க. அவ்வளோதான். அடிக்கிற வெயிலுக்கு ஏசி. அப்புறம் உள்ள வந்ததுக்கு அப்புறமாட்டியும் நம்ம வந்து தண்ணி குடிக்கணும்னா, பக்கத்திலேயே வந்து தண்ணி குடிக்கிற மாரி ஒரு வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அதுக்கு பக்கத்திலேயே வந்து பாத்ரூம் இருக்கு. அந்த பாத்ரூமோட நிலைமைய தான் நீங்க இப்ப பார்க்க போறீங்க. நான் வந்து சிங்கிள் டச் பண்ணேன். வருது நின்றுது. அத அமுக்கிட்டு திரும்ப கைய நீட்டுறதுக்குள்ளயும் தண்ணியெல்லாம் போயிருது. அதான் எனக்கு ஒண்ணுமே புரியல. திரும்ப திரும்ப அப்புறம் என்ன பண்றதுன்னு சொல்லி டப்பு டப்புன்னு அமுக்கி ஒரு வேள கைய வாஷ் பண்ணிட்டு, அதுக்கப்புறமாட்டி உள்ள போயி வெளில போயிட்டோமா? ஆமா. அதுக்கப்புறம் பார்த்தேன். பாருங்க எப்படி இருக்குன்னு. பொறுமையா தான் காட்டுறேன்னு நெனைக்கிறேன். அது ரொம்ப வேகமா எடுத்ததுனால ஆடும். அடுத்து பார்த்தீங்கன்னா, லிஃப்ட் வச்சிருக்காங்க. ஆனா வேலை செய்யாது. நம்ம வந்து இந்த இந்த படிய யூஸ் பண்ணி தான் நம்ம போறோம். அப்புறம் இந்த பக்கட்டு வந்து காலியா இருக்கு. இன்னும் நெறைய கடை வந்து ஓப்பன் பண்ணாம வச்சிருக்காங்க. இது ரொம்ப நாள் ஆச்சு இந்த வீடியோ எடுத்து. இப்ப தான் எடிட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்க இவ்வளோ நேரம் யாரும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா, ஒரு கமெண்ட் பண்ணி விடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, டக்குனு இந்த மஞ்சள் கோட்டு வர்றதுக்கு முன்னாடி கால எடுத்து வச்சுட்டேன். இதுதான் என்னோட 2வது தடவ இந்த மாரி எக்ஸலேட்டரா இது பேரு? இதில போயிட்டு இருக்கிறது. இந்த கன்டென்ட் கொஞ்சம் லூசுத்தனமா இருந்துச்சுன்னா மன்னிச்சுக்குங்க. என்னன்னு தெரியல. நானே இப்ப தான் புதுசா ட்ரை பண்றேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, நல்லா இருந்துச்சு. ஒரு மாரி ஃப்ளைட்டுக்கு ஏறுவோம் பார்த்தீங்களா? அந்த மாரி ஃபீல் குடுத்துச்சு. என்னடா! அப்படின்ற மாரி. ஏன்னா, இந்த மாரி எங்கேயும் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கா என்னன்னு தெரியல. இதான் புதுசா ட்ரை பண்ணியிருக்காங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ரொம்ப ஜாலியா இருந்துச்சு அதில வரும்போது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, வெளியில மேல வந்து பார்க்கும்போது இன்னுமே நல்லா இருந்துச்சு. ஆனா மேல வந்து அந்த அளவுக்கு கூட்டம் இல்ல. மேல வந்து லோக்கல் பஸ் மட்டும் தான் ஆப்ரேட் ஆகும் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. நெறையா அந்த மாரி ஸ்டேஜ் நம்ம வந்து இப்போ வந்தோம் பார்த்தீங்களா? படிக்கட்டு. அது மட்டும் இல்லாம எல்லா பக்கட்டும் வந்து இதுவும் வச்சிருக்காங்க. எப்படி சொல்றது? படிக்கட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். படிக்கட்டும் இருக்கு. நமக்கு இந்த தேவைப்பட்டா இந்த
எக்ஸலேட்டர பயன்படுத்தி கூட நம்ம மேல வந்துக்கலாம். எக்ஸலேட்டர்ன்னு சொல்றது அதுதானா இல்லன்னுங்கிறது தெரியல. என்னமோ ஒரு போக்குல சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் இங்கேயுமே நெறையா டிஜிட்டல் பண்ணி வச்சிருக்காங்க. மேல வந்து டிஜிட்டல் போர்டு வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. அதுல வந்து நமக்கு தேவையான இது வந்து டீட்டெயில்லாம் ஓடும். நம்ம இந்த மாரி பார்த்துக்கலாம். அந்த போர்டுக்கு பக்கத்துல நின்னோம்னா, அந்த மாரி அந்த போர்டுக்கு ரிலேட்டடான பஸ் எல்லாமே வந்து அங்க வந்து நிக்கும். இங்க பார்த்தீங்களா எவ்வளோ பஸ் நிக்குதுன்னு. நெறையா பஸ் இருக்கு. நான் குடுக்குற டப்பிங் வந்து கரெக்ட்டா பொருந்துதா என்னன்னு கூட தெரியல. ஏன்னா ரொம்ப நாய்ஸ் இருக்கும் நம்ம அப்படியே போட்டோம்னா. அது மட்டும் இல்லாம ரொம்ப ஆடுது கேமரா. சரி விடுங்க நம்ம கன்டென்ட்க்குள்ள வருவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, அ வெளியில ஒரு வியூ பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வெளியில போய் கண்ணாடியில வச்சு கம்பியில வந்து வெளியில காமிச்சேன். எப்படி இருக்குன்னு பாருங்க. அந்த கிளைமேட் வானம் நல்லா இருக்குங்க. சூப்பரா இருந்துச்சு. கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருந்துச்சு. நம்ம தான் புடிக்க மாட்டோமே. ரொம்ப நேரம் அந்த மாரி ஐயோ! என்ன உளர்றேன் கடந்து. சரி அத விடுங்க. இங்க பாருங்க நெறைய பேர் எலஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே மாரி வரிசையா கட்டி நின்னுச்சு பஸ் எல்லாம். வெயிட்டிங்ல நிக்கிற மாரி வரிசை கட்டி நிக்குது. நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் என்ன, இது வர்ற வழியில எடுத்தேங்க. அது வந்து பக்கத்துல வந்து என்னன்னே தெரியல. ரொம்ப வந்து ட்ரைனேஜ் மாரி இப்படியே ரொம்ப சாக்கடை தண்ணியெல்லாம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அந்த இடத்துல அந்த யூ டர்ன்ல வரும்போதே சரியான ஸ்மெல்லு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து இப்படி கட் பண்ணி போடுவேன். நீங்க கண்டுக்காதீங்க. திரும்ப ஒருத்தவங்க எக்ஸலேட்டர்ல எப்படி ஏறுறதுன்னு தெரியாம நின்னுகிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்ககிட்ட தான் சொன்னேன். எப்படி ஏறுறதுன்னு சொல்லிக் குடுத்தேன். அதே மாரி அவங்களும் ஏறிட்டாங்க. இப்ப நம்ம கீழ இறங்கிக்கிட்டு இருக்கோமா? ஆ சாரி இறங்கிக்கிட்டு இருக்கிறோம். ஏறல. அந்த கைய வந்து அந்த பக்கத்துல வைக்கும்போது நல்லா இருந்துச்சு. நல்லா நம்மள புடிச்சு இழுத்துக்கிட்டு போற மாரி செம்ம ஃபீலா இருந்துச்சு. ஆ அதுக்கப்புறமாட்டி இறங்கிட்டோங்க. கால கரெக்ட்டா வைக்கணும். இந்த ஷூவெல்லாம் மாட்டிக்கிட்டா அவ்வளோதான் முடிஞ்சுச்சு. இந்த வீடியோலாம் நெறைய பார்த்துருக்கேன். இந்த ஃப்ரேமே ஆடிக்கிட்டு இருக்கு. அப்புறமாட்டி இந்த வயசானவங்க கொண்டு வந்து விடுறதுக்கு, பண்றதுக்கெல்லாம் வண்டியுமே ஆப்ரேட் பண்றாங்க. அப்படிதான் நெறைய பேர் வந்து அப்படி சொல்றாங்க. நெறைய பேரு வேற மாரி சொல்றாங்க. இந்த ஃப்ரேம பாருங்க சூப்பரா இருக்குல்ல. எப்படி நமக்கு சூப்பரா இருக்க பொருள் எதையுமே கேமரா மூலியமா கண்ணால பார்த்தா புடிக்காது. கேமரால பார்க்கும்போது தான் இது நல்லா இருக்குன்னே தெரியும். ஆ இங்க பாருங்க பாத்ரூமோட நிலைமை எப்படி இருக்குன்னு இந்த இதுல காமிக்கிறேன். கரெக்ட்டா காமிங்க. இங்க பாருங்க. அதே மாரி தான். எல்லா இடத்துலயுமே வந்து இதுல வந்து ஓகே பரவால்ல. நான் ஒரு ஸ்டெச் தான் தட்டுனேன். அது பாருங்க ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா நேரமே குடுத்துச்சு தண்ணி. அதுக்கப்புறமாட்டி தண்ணி இதுலலாம் வருதா அப்படின்னு சொல்லி செக் பண்றதுக்காண்டி தண்ணி புடிச்சே குடிச்சு பார்த்தேன். தண்ணி வருதா? எப்படி இருக்கு? நல்லா இருக்கா என்னன்னு சொல்லி. சங்கிலி போட்டு கட்டி வச்சிருக்காங்க. யாரும் எடுத்துட்டு போயிறக்கூடாது அப்படின்னு சொல்லி. பரவால்ல நாடு இருக்க நிலைமைக்கு இப்படிதான் கட்டி வைக்கணும். இல்லன்னா இதையும் எடுத்துட்டு போற அளவுக்குலாம் ஆள் இருக்கானுங்க. என்ன பண்றது? அதுக்கப்புறம் தண்ணியுமே நல்லா டேஸ்ட்டா தான் இருந்துச்சு. ஆனா வந்து ரொம்ப நேரம் வந்து அந்த தண்ணி இருந்துச்சா அப்படின்னு கேட்டா இல்ல. ஒவ்வொரு இடத்துல இருக்கு, ஒரு இடத்துல இல்ல. அப்புறம் அந்த பாத்துங்க அந்த வயசானவங்கள ஏத்திட்டு போறதுக்கு அந்த இத யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தான் நெனைக்கிறேன். வேற இல்ல ஒர்க்கர்ஸ கொண்டு போய் விடுறதுக்கா என்னன்னு தெரியல. கண்டிப்பா 2 பேருக்குமே உள்ளதுன்னு தான் நெனைக்கிறேன். அப்புறம் நெறையா வெளியிலயுமே நெறையா வந்து டாய்லெட்ஸு, ரெஸ்ட் ரூம்ஸு இந்த மாரி நெறையா இருக்கு. உள்ளயுமே வந்து கொஞ்சம் தான் இருக்கு. ஒரு 2 தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். நெனைக்கிறேன் இல்ல, ஆமா அவ்வளோதான் இருந்துச்சு. இங்கேருந்து வெளிலேருந்து பார்க்கும்போது ஃப்ரேம் நல்லா இருந்துச்சு. இதுதாங்க நான் சொன்ன அந்த ஏசி ஹால். இந்த இடத்துல மட்டும் தான் ஏசி ஓடுது. மேல டிஸ்ப்ளே பண்ணி நெறைய பேர் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பாருங்க மேல வந்து நெறைய போர்டு இருக்கிறதுனால நமக்கு ஈஸியாவே வந்து புரிஞ்சுக்க முடியுது. எந்தெந்த இடத்துல எங்கிட்டு எங்கிட்டு போணும் அப்படின்னு சொல்லி. நான் திரும்பவும் இப்போ உள்ள வந்துட்டேன்னு நெனைக்கிறேன். அப்புறம் என்ன பண்றது? இப்ப என்னமோ பண்றேன். அப்ப தண்ணி குடிக்கலான்னு போல இல்ல தண்ணி திரும்பவும் குடிச்சு பார்க்கலாம்னு குடிக்கிறேன்னு நெனைக்கிறேன். இப்போதான் அந்த தண்ணி வராதுன்னு நெனைக்கிறேன். வராதா தண்ணி? தண்ணி வருது. நான் லூசுத்தனமா டப் பண்றேன்னு நெனைக்கிறேன். எனக்கு தெர்ல. அங்க என்ன நடந்துச்சோ அப்படியே வீடியோ பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஆனா தண்ணி எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் அப்பப்ப ஒவ்வொரு இடத்துல வந்து தண்ணி வர்றதில்ல. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இதான் இதான் இங்க பாருங்க நல்லா நோட் பண்ணுங்க. இங்க என்ன பத்தி இருக்கு பார்த்தீங்களா? சிகரெட்டு. இங்க பார்த்தீங்களா? ஆன்ஸ் பாக்கெட்டு. நம்ம ஆளுங்க எங்க வேலைய காமிக்கிறாய்ங்க பார்த்தீங்களா? இந்த இடத்துல கூட வந்து இவ்வளோ பிஸியான டயத்துல கூட தலைவைங்க வந்து இங்க வந்து நல்லா ஊதி விட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காய்ங்க. தண்ணி எல்லாம் நல்லாவே வந்துச்சுங்க. பிரச்சனை இல்ல. தண்ணி வந்து அதுக்குன்னு ஆள் போட்டுருக்காங்க. தண்ணி வர்றதுக்கு இல்ல. அது எல்லாத்துக்கும் கரெக்ட்டா வருதா, போதா அப்படின்றதுக்காண்டி இல்ல. தப்பா சொல்லல. வருதா, வர்றாங்களா, போறாங்களா அப்படின்றதுக்காண்டி பார்க்கறதுக்காண்டி மெயின்டெயின் பண்றதுக்கு ஆளுமே இருந்தாங்க. அதுல வந்து ஆங்கர் எதுவுமே இல்ல. அந்த கோத்து போடுற மாரி பை வச்சுக்கிறது சிரமமா இருந்துச்சு.
அப்புறம் திரும்பவும் வந்து எக்ஸலேட்டர்ல ஏறி டக்கு டக்குன்னு வேகமா போயிட்டேன். ஓட்டி விட்டுக்கிட்டு இருக்கேன். நல்லா இருந்துச்சு. இதுல திரும்ப திரும்ப ஏறி விளையாடுற மாரி இருந்துச்சுங்க எனக்கு. எனக்கு புதுசா இருந்ததுனால அப்படி இருந்துச்சா என்னன்னு தெரியல. அந்த ஃபீல் இந்த கண்ணாடி 2 பட்டு இருக்குது. ஃப்ளைட்டுக்கு மேல ஏறி போற மாரியே இருந்துச்சுங்க. அந்த அளவுக்கு சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இது சென்சார் வச்சிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். யாரும் போகல அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா நின்றுது. நம்ம அந்த பக்கத்துக்கு போய் அந்த கிராஸ் பண்றோம், கால இப்படி வைக்கும்போது தான் ஆன் ஆகுது அப்படின்ற மாரி எனக்கு தோணுது. ஏன்னா, ஒரு நேரத்தில அப்படிதான் ஆஃப் ஆயிருந்துச்சு. நான் தப்பா சொல்றேனா? இல்ல அது கரெக்ட்டான்னு என்னன்னு தெரியல. அப்புறம் என்ன நமக்கு என்ன வேல? திரும்ப திரும்ப ஏறி ஏறி இறங்க வேண்டியது தானே! திரும்பவும் என்ன பண்ணேன், போனேன். போயிட்டு வியூ பார்ப்போம் அப்படின்னு சொல்லி, திரும்ப வந்து கேமரா வெளிய விட்டு கேமரால அது என் ஃபோனு தான். அத வெளியில விட்டு அப்படியே பார்த்தேன். இந்த இவ்வளோ நேரம் டப் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு புடிச்சிருக்கா என்னன்னு தெரியல. இருந்தாலும் இவ்வளோ நேரம் பொறுமையா யாரும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப நன்றிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னு ஒண்ணும் புரியல. ஆ நான் எதுவும் தப்பு பண்ணிட்டு இருக்கேன்னா, தப்பு தான் பண்றேன். தப்பு பண்ணி தான் கரெக்ட்டா கத்துக்க முடியும். அதனால நான் பண்ற தப்ப சொல்லிட்டு போங்க, உங்களுக்கு தெரிஞ்ச வரையும். அதுக்கப்புறம் என்ன என்ன பண்றது? பஸ்ஸ தேடி நம்ம ஊருக்கு போய் சேர்ந்துரலாம் அப்படின்ட்டு, பஸ்ஸ தேட ஆரம்பிச்சுட்டேன். இந்த பாருங்க மேலேயுமே வந்து சேர்ஸ் நெறையா போட்டிருக்காங்க வெயிட் பண்ற மாரி. நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பஸ்ஸையுமே ஸ்பாட் பண்ணியாச்சு. ஆ பாருங்க அந்த பஸ் தான். அதுல தான் இப்ப நம்ம போப்போறோம். நல்லா இருக்குது. பஸ் இல்ல. இந்த இடம் இப்படி போறது. அப்புறம் மேல ஏறி வந்து உட்காந்தாச்சு. உட்காந்ததுக்கு அப்புறமாட்டி அவ்வளோதான் வண்டி எடுத்துட்டாங்க. எடுத்தோனே வேகமா கிளம்ப ஆரம்பிச்சுட்டோம். அதுலேருந்து போறதுக்கு நல்லா இருந்துச்சுங்க. எனக்கு வந்து புதுசா இருக்கு. ஏன்னா நான் வந்து இந்த மாரி மேலலாம் ஏறி பஸ்ஸுல எல்லாம் போனது இல்ல. அதனால ஒரு மேல் ஃப்ளோர்லேருந்து பஸ் இறங்க போகுது, மேலே ஏறி போகுது அப்படின்றபோது கொஞ்சம் ஜாலியா இருந்துச்சு. இந்த செவர்லாம் பக்கத்துல வரும்போது இடிச்சு தள்ளுற மாரியே வந்துச்சுங்க பஸ்ஸு. எனக்கு பயமாயிருச்சு. என்னடா இது டக்குனு இப்படி வந்துருச்சே அப்படின்ற மாரி. ஆனா சைடுல தான் இருக்கு. அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. டிரைவர்ஸ் எல்லாம் பார்த்து பொறுமையா ஓட்டணும். ஆ இது வந்து சும்மா காமெடிக்கு, ஃபன்னுக்காண்டி தான் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கேன். யாரும் என்னை லூசுன்னு எதுவும் தப்பா நெனச்சுக்க வேண்டாம்ப்பா. இவ்வளோ நேரம் யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க. அது எனக்கே தெரியுது. அப்படியும் யாரும் பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் என்ன, அடுத்து வண்டிய கிளப்பியாச்சு. அப்புறம் இப்படிதான் வியூ மொத்த வியூ இப்படிதான் இருக்கு. அந்த சிலை இதான் ஃப்ரண்ட் எண்டுன்னு நெனைக்கிறேன். ஆனா யாரும் இந்த ஃப்ரண்ட் எண்ட் பக்கட்டு யாரும் வரமாட்டாங்க. அது வந்து எப்படி சொல்றதுன்னா, அங்கேருந்து இறங்கி, திரும்ப வந்து யாரும் பஸ்ஸ வந்து ஏறி பஸ் இல்லாம எப்படி சொல்றது, காரு இல்ல வேற ஏதாவது ஆட்டோ இந்த மாரி அவைலபிளா வேணுன்றவங்க இந்த படி ஃப்ரண்ட்ல வந்து எடுத்துக்கிட்டு போவாங்க. ஆனா நமக்கு அது தேவையில்ல. ஏன்னா பின்னாடியே நம்ம திரும்ப பஸ் ஏறி திரும்ப ஒரு பஸ்ல தான் ஏற போப்போறோம். இதான் வியூவு. கொஞ்சம் ஆடிட்டு தான் இருக்கும். மன்னிச்சுக்கங்க. அப்புறம் இப்படியே கிளம்பிட்டேங்க வீட்டுக்கு. நல்லா இருந்துச்சு. ஏதோ கொஞ்சம் உருப்படியா பண்ணியிருக்காங்கன்னு நெனைக்கிறேன். இந்த ஆட்டோ பார்த்தீங்களா, எவ்வளோ ஆட்டோ நிக்குது அப்படின்னு. நல்லா இருக்குது. நீங்களும் போய் ட்ரை பண்ணி பாருங்க. நான் தப்பு பண்ணியிருந்தா மன்னிச்சுங்க. திரும்பிலும் சி இந்த வீடியோவ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. ஒரு சப்ஸ்கிரைப் தானே பண்ணிட்டு போங்கங்க.